வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று பிற்பகலுக்கு பிந்தைய, அதாவது பிற்பகல் 3 மணி அளவிலான வானிலை அமைப்பு. வானிலை மாற்றங்கள் என்ன? மழைப்பொழிவில் ஏற்பட்டுள்ள மாறுதல்கள் என்ன? வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி கீழடுக்குடன் கிட்டத்தட்ட நம் எதிர்பார்ப்பை விட கூடுதலாகவே கீழடுக்குடன் தற்போது இணைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சுமார் 200 முதல் 300 மீட்டர் தரைமட்டத்தில் இருந்து 200 முதல் 300 மீட்டர் வரையிலான உயரத்திற்கு 1500 மீட்டர் உயரத்தில் இருந்து தரைப்பகுதி நோக்கி 200-300 மீட்டர் உயரத்திற்கு இணைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நம் காலை விளக்கத்தில் 500-600 மீட்டர் வரை இணைப்பை ஏற்படுத்தும் என எதிர்பார்த்தோம். அதை விட கூடுதலாக இணைப்பை ஏற்படுத்தி வலுவடைந்து விட்டது சுழற்சி. மேலடுக்கு சுழற்சி கிட்டத்தட்ட கீழடுக்குடன் இணைந்திருக்கிறது. இந்த நிலையில் மழைப்பொழிவிலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. மழைப்பொழிவினுடைய பரப்பும் அதிகரித்திருக்கிறது. எப்போதுமே சுழற்சி, மேலடுக்கு சுழற்சியானது கீழடுக்குடன் இணைந்த சுழற்சியாக மாற்றமடையும் போது சுழற்சி மையம் கொண்டுள்ள இடத்தில் இருந்து சுமார் 300 முதல் 500 கிலோமீட்டர் சுற்றளவிற்கான பகுதிகளில் காற்றை உள்ளீர்ப்பதன் மூலமாக, சுழற்சி மூலமாக உள்ளீர்ப்பதன் மூலமாக உயரழுத்த பகுதிகளில் இருந்தும் நிலப்பகுதி வெப்பக்காற்று மற்றும் கடல் பகுதி வெப்பக்காற்றை உள்ளீர்ப்பதன் மூலமாக வலுவாக உள்ளீர்க்கக்கூடிய நிலையில் காற்று குவிதல் வலுவடையும், மேகமூட்டங்கள் வலுவடையும். சுமார் 300 முதல் 500 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு மழைப்பொழிவும் தீவிரமடையும். அந்த நிலையை தற்போது நிகழ்வானது ஏற்படுத்த தொடங்கியிருக்கிறது. தற்போதைய சுழற்சியினுடைய அமைவிடம் நாம் காலை விளக்கத்தில் எதிர்பார்த்தபடி பாண்டிச்சேரிக்கும் வட இலங்கைக்கும் இடையே என எதிர்பார்த்தோம். தற்போதைய நிலையில் அது நாகப்பட்டினத்திற்கும் வட இலங்கைக்கும் இடைப்பட்ட கடல் பகுதியில் மையம் அமைய கிட்டத்தட்ட கீழடுக்கு சுழற்சியாக வலுப்பெற்று நிற்கிறது. விளைவாக இதன் சுற்று வட்டார மாவட்டங்களில், இலங்கையிலும் சரி தமிழகத்திலும் சரி, சுமார் 200 முதல் 300 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு மழை பொழிவுக்கு மேகமூட்டங்களை குவிக்க தொடங்கியிருக்கிறது. வெப்ப காற்றையும் குளிர்காற்றையும் உயரழுத்தம் மற்றும் குறைவழுத்த பகுதியில் இருந்து, நிலப்பகுதியில் உள்ள குறைவழுத்த பகுதியில் இருந்து வலுவாக உள்ளிருத்து வருகிறது. மத்திய இந்திய பகுதிகள், வடகிழக்கு வங்கக்கடல் பகுதி, மத்திய வங்கக்கடல் பகுதி, அரபிக்கடல் பகுதி மற்றும் தென்மேற்கு காற்றும் வலுவடைந்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய்களின் வழியாக மேலடுக்கில் வலுவாக காற்று உள்ளீர்க்கப்படுகிறது. இதன் காரணமாக மேக குவிதல் சுமார் 200 முதல் 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு குவிதல் ஏற்பட தொடங்கியிருக்கிறது. சுழற்சி மையம் கொண்டுள்ள இடத்திற்கு அருகாமை நிலப்பரப்புகளிலும், அதாவது டெல்டா மாவட்டங்கள், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, வட இலங்கை என இந்த பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் காற்று குவிதல் வலுவடைய இருக்கிறது. என்ற நிலையில் மழை வாய்ப்புகளும் சற்று வலுவடைந்திருக்கிறது. என்ற நிலையில் தற்போது தீவிரமடைய இருக்கும் மழைப்பொழிவு வாய்ப்புகளாக தென் மாவட்டங்களில் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய உள்பகுதி, அநேக விருதுநகர் மாவட்டத்தினுடைய பகுதிகள், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள் மற்றும் தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை என கனமழை பொழிவாக இங்கெல்லாம் தற்போது வலுப்பெற்று நீடிக்கிறது. மேலும் மழைப்பொழிவு வலுவடைய இருக்கிறது. அடுத்த கட்டமாக மத்திய மேற்கு மாவட்டங்களில் திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், கரூர், சேலம், நாமக்கல், ஈரோடு இந்த மாவட்டங்களில் தற்போதைய நிலையில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன.
நம்ம காலை எதிர்பார்த்ததை விட சற்று வலுவான மழைப்பொழிவு வாய்ப்புகள் ஏற்பட இருக்கின்றன, ஏற்பட்டும் வருகிறது. அடுத்த கட்டமாக திருப்பூர், கோவை மாவட்டத்தினுடைய காற்று பகுதிகளுக்கு தற்போதைய நிலையில் மழைப்பொழிவு பரவலாக வாய்ப்புகள் குறைந்திருந்தாலும் இன்று மாலை இரவு நேரத்தில் சுழற்சி சில மாறுபாடுகள் இருக்கின்றன, காற்றினுடைய வேக மாறுபாடுகள் இருக்கின்றன. அந்த வகையில் கோவை, திருப்பூர் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே வலுவான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நீலகிரி மாவட்டத்திலும் இதே நிலை. அதாவது இன்று மாலை இரவு நேரத்தில் மழைப்பொழிவு சற்று வலுவான மழைப்பொழிவாக நீலகிரி மாவட்டத்தில் ஆங்காங்கே இருக்கும். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் காரைக்கால் பகுதிகள் இங்கெல்லாம் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் மழைப்பொழிவு தீவிரமடையும், வலுவடையும், ஆங்காங்கே வலுவடையும். சற்று பரவலான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இன்று மாலை இரவு இருக்கும். ஒரு கட்டமாக அது ஒரு தொடர் மழை வாய்ப்புகளாக கூட ஆங்காங்கே நீடிக்கக்கூடும். அதாவது இன்று இரவு முழுவதுமே ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்த கட்டமாக வடக்கு மாவட்டங்களில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள் தற்போது முதல் அது காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை, வேலூர் இந்த மாவட்டங்களில் மழைப்பொழிவு தீவிரமடைந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் ஆங்காங்கே வலுவான மழைப்பொழிவும், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை மழைப்பொழிவு தற்போதைய நிலையில் தீவிரமடைந்திருக்கிறது. இது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் பரவலாகி வருகிறது. இந்த நிலை தற்போது நீடிக்கிறது. சுழற்சியினுடைய அமைவிடம் இன்று மாலை இரவு நேரத்தில் மாற்றமடையும். வழக்கமான நிகழ்வு இது. வெப்பம் குறைந்ததும் சுழற்சியினுடைய இணைவும் கீழடுக்கில் குறையும், மீண்டும் நிலப்பகுதி நோக்கி நகரும். அதை கிட்டத்தட்ட டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி இந்த மாவட்டங்கள் சார்ந்த நிலப்பகுதி நோக்கி மேலடுக்கில் சுழற்சியானது நகரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதிகாலை தொடங்கியது. அதிகாலையில் வெப்பம் சூரிய உதயத்திற்கு பின்பு வெப்பம் உயர மீண்டும் அதனுடைய கடல் பகுதி இருப்பிடத்திற்கு, அதாவது எதிர்பார்ப்பு பாண்டிச்சேரிக்கும் வடஇலங்கைக்கும் இடைப்பட்ட கடல் பகுதிக்கு நகர்ந்து மீண்டும் வலுவடையும். நாளைய நிலையில் மேலும் கீழடுக்குடன் இணையும். அதாவது ஒரு கீழடுக்கு சுழற்சியாக நாளை பிற்பகல் வாக்கில் வலுப்பெறும். கீழடுக்கு சுழற்சியாக, முற்றிலும் கீழடுக்கு சுழற்சியாக வலுப்பெறும். மழைப்பொழிவினுடைய தாக்கம் மேலும் வலுவடையும். தற்போதைய நிலையை விட மேலும் வலுவடையும். அதாவது சுழற்சி மையம் கொண்டுள்ள பகுதியில் இருந்து சுமார் 200 முதல் 300 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு கடலிலும் நிலத்திலும், கடலை விட நிலத்தில் மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கும். காரணம், உள்ளிருக்கப்படும் நிலப்பகுதி ஈரப்பதம் மிகுந்த காற்று, மேற்கு காற்று வலுவுடன் ஈர்க்கப்படும் அரபிக்கடற்காற்று. இந்த வகையில் நாளைய தினம் மழைப்பொழிவினுடைய தாக்கம் தீவிரமாக இருக்கும். காலை சுழற்சியினுடைய நகர்வை பொறுத்து அந்த வாய்ப்புகளை நாளை காலை வானிலை விளக்கத்துடன் அதை விளக்கலாம். அதுவரை காத்திருப்போம். தொடர்ந்து இந்த வானிலை விளக்கத்துடன் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி.